வணக்கம். செஞ்சோலை கிரியேட்டர் சேனல் யாருக்கு அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 70 முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ரூட் கட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்கும், சரிங்களா? டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமர், அதாவது முட்டையை எக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிற டைமர் கண்ட்ரோலர், ஓகேங்களா? இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவிங் ட்ரே உள்ள கொடுத்துருக்கோம். உள்ள மூவிங் ட்ரே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தண்ணி வைக்கிறதுக்கான கப்பு ஹோல்டர் 2 கொடுத்துருக்கோம். 2 ஏசி ஃபேன் ஹீட்டிங் பண்ணுறதுக்கு, 2வது ஏர் சர்க்குலேஷனுக்கான ஏசி ஃபேன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக் மூவ் பண்ணுறதுக்கான மோட்டர் இங்கே கொடுத்துருக்கோம். ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்டில் பண்ணியிருக்கோம். எப்பயும் அலுமினியத்தில் பண்ணுவோம், இந்த உட்டில் பண்ணியிருக்கோம். உட்டில் பண்ணதுனால தான் நம்மளால் 70 முட்டை வைக்கிறதுக்கு அதே பாக்ஸில் 70 முட்டை வைக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி கொண்டாந்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு இதே பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 முட்டை வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 70 முட்டை வைக்கிற மாதிரி நம்ம மாடலில் கொஞ்சம் டிசைன் மாற்றிருக்கோம், சரிங்களா? நமக்கு தண்ணி வந்து இதில் 2 கப்பில் நீங்கள் தண்ணி வச்சிங்கனாலே போதும். ஹெமிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறோம், டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக் ரொட்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். டைமிங் ஏற்ற மாதிரி 4 மணி நேரத்துக்கு எக் ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. அதுக்கான கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் 2 சைடுமே இருக்கும். 2 சைடுமே வெண்டிலேஷன் ஹோல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். சிங்கிள் ஒயர் தான் வெளியே வரும். அவுட் சைடில் வந்து சிங்கிள் ஒயர் தான் வரும். நம்ம ஈஸியாக ப்ளக் பண்ணால் போதும். மல்டிபிள் ப்ளக்ஸு, அதே மாதிரி மல்டிபிள் ஒயர்ஸ் வெளியில் வராது. சிங்கிள் ஒயர்லேயே எல்லா கனெக்ஷனும் உள்ளே கொடுத்துருக்கோம் நம்ம பாக்ஸில். அதே மாதிரி ஒயர் வந்து 2 மீட்டர் வரைக்கும் நம்ம லென்த் கொடுத்துருக்கோம். நல்லா 2 மீட்டர் வரைக்கும் நம்ம ப்ளக்கு ஒயர் வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கோம். ப்ளக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மாட்டுறது ஈஸியாக மாட்டிக்கலாம். இப்போ அந்த பாக்ஸை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் வெளியே காட்டுது. உள்ளே வந்து ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி எக் ரொட்டேஷனுக்கு வந்து நம்ம இப்போ மேனுவலாக ஆன் பண்ணி காட்டுறோம். எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் எக் மூவிங் ட்ரே வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். நம்ம பேரிங் வீல் தான் போட்டிருக்கோம். எல்லாமே பேரிங் வீல் தான் போட்டிருக்கோம். வீல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பாக்ஸில் வந்து உள்ளே வந்து ரயில் மாட்டிருக்கும். அதாவது உள்ளே வந்து அலுமினியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளம் மாதிரி மாட்டிருக்கும். இப்போ இந்த தண்டவாளம் மாட்டலைன்னா உங்களுக்கு வந்து தர்மோகோல் பாக்ஸில் வந்து பல்ல விழுந்துடும். அந்த மாதிரி விழுவக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கீழே வந்து தர்மோகோலுக்கும் ட்ரெயின் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் நம்ம தண்டவாளம் மாதிரி மாட்டியிருக்கோம். அதனால் பல்ல விழுதாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு பேக் சைடில் நமக்கு டெம்பரேச்சர் சென்சார் வந்து வந்துடும். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மாடலில் வந்து பல்பு கொடுக்குறது இல்லை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டர் மாடல் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஃபேனே உங்களுக்கு இந்த பாக்ஸை ஹீட் பண்ணிடும், ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த ஃபேன் ஹீட் பண்ணுமான்னு கேட்குறீங்க. இதிலே ஹீட்டர் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபேன் நல்லாவே ஹீட் பண்ணி கொடுக்கும் பாக்ஸை. இதுலேயும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். நீங்கள் இப்போ பல்ப் போடுற மாடல்னா அடிக்கடி பல்ப் பீஸ் போகும். அந்த மாதிரி ஃபால்ட் இதில் வராது.